என் உயிரின் உயிரானவர்களே, உங்களை எந்த இடத்துலையும் குறைத்து மதிப்பீடு செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வாழணும். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் என்றைக்குமே அற்புதமானவர்களாக இந்த உலகத்தில் நிற்கணும். அதற்கு எவை தடையாக இருக்கிறது என்றால், உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் மதிப்பை குறைத்து இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே, அதுதான் பெரிய முட்டுக்கட்டையாக இங்கே நிற்குது. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் கடவுள் மிகப்பெரிய திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை அவன் பயன்படுத்திக்க தெரியாதவனாய் இருந்து தனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு அவன் மனதார நினைக்க தொடங்கிவிட்டான். அதனுடைய பாதிப்பு தான் இப்போ வரைக்கும். நீங்கள் உங்களை அதிகப்படியாகவும் நினச்சிக்க வேண்டாம், உங்களை குறைச்சும் மதிப்பீடு செய்ய வேண்டாம். அதிகப்படியாக நினச்சா கூட அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கும், ஆனால் பெரிய அளவில் கொடுக்காது. ஆனால் உங்களை குறைச்சி மதிப்பிடும்போது அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளையும் அளவுக்கு அதிகமான சுமைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களை எந்த செயலையும் செய்ய விடாது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்காது. நம்மளால் எப்படி செய்ய முடியும்? நம்ம எதற்கும் தகுதி இல்லாதவளா இருக்கோமே. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவ, நான் இது, இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்கள் மனசில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அதுதான் உண்மை அப்படின்னு அந்த ஆழ் மனது நம்ப தொடங்குது. எல்லா மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுறது இந்த ஆழ்மனது தான். அப்போ ஆழ்மனதில் எங்கே போயிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்கள் ஆழ்மனதில் கொண்டு போயிட்டு சேர்த்து வைக்குது. அங்கே இருந்து தான் எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குது. அப்போ எதை சரி செய்யணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தவறு என்று உங்கள் மனசில் சொல்லும்போது அது இயல்பாகவே சரியானதாக மாறிடுது. அப்போது உண்மையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி செய்யாமல் பொய்யான விஷயத்தை உண்மைன்னு சொல்லி நாம் நம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் யாருக்கெல்லாம் பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு மட்டுமா? உங்கள் குடும்பத்துக்கே பிரச்சனையாக தான் மாறுது. என்னையும் ஒரு காலத்தில் எல்லாம் அப்படி தான் மதிப்பீடு பண்ணாங்க. இவன் எதுக்குமே லாக்கில்லை, இவன் சும்மா பேசுவான் அப்படின்னு. அப்போது என்னையும் நம்ப வச்சாங்க, நானும் நம்பினேன். ஆமாம், என்ன நடந்துடும், ஏது நடந்துடும் அப்படின்னு. ஆனால் என்னைக்கு என் மீது நம்பிக்கை வந்ததோ அன்னைக்கே பிறர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கையை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. என் பலம் எனக்கு தெரியும் போது நான் எதற்கு பிறருடைய ஒப்பீனியனை நான் வாங்கணும்? ஸோ இன்னைக்கு நான் ஜெயிக்கும்போது யாரெல்லாம் என்னை அவநம்பிக்கைக்குரியவனாக பார்த்தாங்களோ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் உனக்குள்ள ஒரு அசாத்திய திறமை ஒன்று இருந்ததுன்னு. அப்போது அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா எதெல்லாம் எமோஷ்னலான ஒரு டாக் இருக்குதோ அதை நம்ம என்றைக்கும் எப்பையும் மறக்க மாட்டோம். நீங்களும் சரி, நானும் சரி, எல்லா மனுஷனும் சரி மறக்க மாட்டாங்க. ஏன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எப்படி மறக்க முடியும்? ஸோ மறக்க முடியாது. நான் திருப்பி கேட்கல, ஏன் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் தலையை அசைச்சிக்கிட்டே விட்டுட்டேன். அப்போது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் மனிதனுடைய வளர்ச்சியை பொறுத்து பிறர் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அப்போது இதுவும் உண்மையா பொய்யா அப்படின்னு
பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கும் நம்ம வேலையை நாம் சிறப்பாக செஞ்சாவே போதும். இங்கே எல்லா விஷயமும் மிகவும் சிறப்பாக நடந்தே தீரும். ஸோ இதை தான் நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். அப்போ மற்றவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாழ வேண்டியது இல்லை. நமக்கான வாழ்க்கை என்னன்னு நமக்கு அறிவுக்கு தெரியும். அந்த அறிவை பயன்படுத்தி நீ இந்த உலகத்தில் ஜெயிச்சிடு. ஜெயிக்கிற வரைக்கும் தனித்திருன்னா யாரும் இல்லாத வீட்டில் நீ இருக்கணும்னு சொல்ல, அது இருக்க முடியாது. யாருடைய எண்ணங்களையும் நீ சுமந்துக்க வேண்டாம். யாருடைய கருத்துக்களையும் ஒரு தலையில் ஏற்றிக்க வேண்டாம். வெற்றி அப்படின்னு சொன்னாலும் தோல்வின்னு சொன்னாலும் சரிசமமாக பார்த்துட்டு போயிடு. ஸோ வெற்றி பெறும் வரை இந்த லட்சியத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு வெற்றி மாலையாக வந்து விடும் உங்கள் தோளில். கஷ்டப்பட்டு என்ன செய்கிறோமோ அது என்றைக்குமே நமக்கு நிலைக்கும். கஷ்டப்படாமல் எது நமக்கு வந்தாலும் அது வந்துட்டு அது உடனே போயிடும். இது உங்களுடைய அனுபவமே முக்கியமாக இருக்கும். எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதோ அது ஈஸியாக போயிடும். எதை நாம் உருவாக்குறோமோ அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. உழைச்ச சொத்து சேர்த்தா அந்த சொத்து வீணாகாது. ஆனால் உழைக்காமல் சொத்து, அதாவது உங்கள் தாய் வழியோ தகப்பன் வழியோ பாட்டன் வழியோ முப்பாட்டன் வழியோ வந்தால் அந்த சொத்து சிறுக சிறுக தேய்மானம் அடையும். ஸோ நம்ம அப்பா சம்பாதிச்சது தான், நம்ம தாத்தா சம்பாதிச்சது தான், நம்ம பாட்டை சம்பாதிச்சது தான். ஆனால் நீ சம்பாதிக்கலை. நீ சம்பாதிச்சது உன்னை விழுங்காது. ஆனால் உன் சம்மந்தப்பட்டவங்க சம்பாதிச்சது கண்டிப்பாக உன்னை விழுங்கும். அதனால் நம்மளுடைய உழைப்பு நம்ம முயற்சி தான் இங்கே நமக்கு தேவையே தவிர பிறர் உழைப்போ பிறர் முயற்சியோ தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு கடவுளுடைய சக்தி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே அவர் மிகப்பெரிய சக்தியை வழங்கிவிட்டார். ஸோ இனிமேலும் அவர் வழங்குவார். உங்கள் வாழ்க்கை பாதை தடத்தை மாற்றுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்றாக வரும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.